உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். நான் இருக்கிறது கள்ளக்குறிச்சி மாவட்டம். கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில வந்துட்டு பார்த்திங்கன்னா, விதவிதமா சமைப்பாங்க. நான் வந்துட்டு ஆரம்பத்தில வந்து எதுவுமே எனக்கு செய்ய தெரியாது. ஆனா, இங்க வந்து எங்க மாமியார்கிட்டயும் சரி, இல்ல இந்த ஊர்ல ஒவ்வொருத்தரும் செய்யறத பார்த்து நான் பழகிக்கிட்டேன். நான் இப்ப செய்யறது வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, பொறி குழம்பு. பொறி குழம்புனா என்ன? பொறி போட்டு வைப்பாங்களா? அப்படின்னு எங்க மாமியார் கிட்ட கேட்டதுக்கு, எங்க மாமியார் சிரிச்சுட்டாங்க. பொறி போட்டெல்லாம் வைக்க மாட்டாங்களாம். இது ஒரு டிஃப்ரெண்ட்டான குழம்பு. ஒண்ணும் இல்லங்க. எண்ணெய் ஊத்தி, கடுகு, சீரகம் அவ்வளோதான். அதுக்கப்புறம் தட்டி வச்ச பூண்டும், கருவேப்பிலையும் போட்டு நல்லா ஒரு ப்ரவுன் ஷேப்க்கு வர வரைக்கும் நம்ம இது பண்ணிகிட்டே இருக்கணும். நல்லா கிண்டிகிட்டே இருக்கணும். அந்த பூண்டோட வாசனை வீடே ஒரு மாதிரியா அவ்வளோ வாசனையா இருந்தது. பூண்டும், கருவேப்பிலையும் நல்லா வணங்கி வந்தவாட்டி, நம்மக்கிட்ட சின்ன வெங்காயம் இருந்தா எடுத்துக்கலாம். அப்படி இல்லைன்னா பெரிய வெங்காயம் மட்டும் போட்டுக்கலாம். இந்த ரெசிபிக்கு வந்து அதிகம் வந்து எந்த ஒரு பொருளும் தேவையில்ல. வெறும் வெங்காயம், தக்காளி, பூண்டு, தேங்காய் அவ்வளோதான். அதுக்கப்புறம் இது நல்லா வணங்கி கண்ணாடி பதத்துக்கு வந்தவாட்டி நாம என்ன பண்ணணும், இந்த கண்ணாடி பதம் வந்தவாட்டி நம்ம வந்து குழம்புக்கு தேவையான உப்பு போட்டுடலாம். வந்து எங்கள் மாமியார் வந்து எனக்கு ஒரு விஷயம் சொல்லிக் கொடுத்துருக்காங்க. எப்பயுமே உப்பு, காரம், புளிப்பு இது வந்து எப்பயுமே குழம்புல கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கணுமா. அப்போ தான் வந்து குழம்பு டேஸ்ட்டாக இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. இந்த குழம்புக்கு வந்துட்டு எந்த காய் வந்து எடுத்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னாக்கா, உருளைக்கிழங்கும், முருங்கைக்காய் இது 2 மட்டும் தான் நல்லாயிருக்குமா. மற்ற எந்த காய் போட்டு வச்சாலும் நல்லா இருக்காதுன்னு தான் சொன்னாங்க. அதனால் உருளைக்கிழங்கும், முருங்கைக்காய் மட்டும் போட்டு இந்த குழம்பு இது நான் வந்து அடிக்கடிக்கு செய்வேன். இது ரொம்ப நாள் வந்து எங்கள் வீட்டில் வந்துட்டு வாரத்தில் ஒரு நாளைக்காவது இந்த குழம்பு நான் செஞ்சுருவேன். இப்போ தான் செய்யறதில்ல விட்டுட்டேன். இப்போ வந்து செஞ்சு ஒரு 2 மாதம் ஆச்சு. அதனால தான் இன்றைக்கி செய்யலாம் அப்படின்ட்டு. நான் வந்து இது என்னன்னு பார்த்தீங்கன்னா, குழம்புக்கு அரைச்சி வச்ச மிளகாய்த்தூள். குழம்புக்கு அரைச்சி வச்ச மிளகாய்த்தூள் வந்துட்டு நான் வீட்டிலேயே அரைச்சி வச்சுக்குவேன். வீட்டில் வந்துட்டு இந்த ஊர் பக்கம்லாம் வீட்டில் மட்டும் தான் அரைப்பாங்க. கடையில் யாரும் வாங்க மாட்டாங்க. கடையிலயும் வாங்குறதில்ல. ஏன்னா மிளகாத்தூள் வந்து குழம்பு மிளகாத்தூள் செலவுன்னு சொல்லி நம்ம கடையில் கேட்டாலே குடுத்துருவாங்க. அது வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, தனியா, வெந்தயம், சீரகம், மஞ்சள், அப்புறம் வந்துட்டு பெருங்காயம், அப்புறம் ஜாதிக்காய்லாம் போடுறாங்க. ஒரு சிலர் போடுறாங்க. இதெல்லாம் வந்து போட்டு நல்லா வெயில்ல ஒரு 2 நாள் காய வச்சு, அதுக்கப்புறம் அரைச்சி நம்ம ஒரு டப்பால வந்து வச்சுக்கிட்டோம் அப்படின்னாக்கா, அந்த மாதம் பூரா நல்லாயிருக்கும் நம்மளுக்கு. வெளிய வந்து தூள் எதுவும் வாங்க தேவையில்ல. இதுவே போதும். இந்த பக்கம் வந்துட்டு எப்படின்னாக்கா, கறி குழம்புக்கு முதலாண்டி இத தான் போடுறாங்க. நான் வந்து தனி மிளகாத்தூள் அதிகமா யூஸ் பண்ணுறதுனால, தனி மிளகாத்தூள் வந்து மிளகா வாங்கி தனியா அரைச்சு வச்சுக்கிட்டேன். அதுவும் வந்து நான் அதிகமா அந்த தனி மிளகாத்தூள் தான் யூஸ் பண்ணுவேன். எனக்கு என்னமோ அந்த குழம்பு மிளகாத்தூள் வந்து புளிக்குழம்பு, மீன் குழம்பு, கருவாட்டு குழம்பு, கத்திரிக்காய் குழம்பு இதுக்கு போடுறதுக்கு தான் பிடிக்குமே தவிர, மத்தபடி எங்க மாமியார்லாம் வந்துட்டு எல்லாத்துக்குமே வந்துட்டு இந்த பொடி மட்டும் தான் யூஸ் பண்ணுவாங்க. தனியாலாம் எதுக்கும் அரைச்சு வச்சுக்க மாட்டாங்க. பட்டை, லவங்கம் எல்லாமே போட்டு, ஆனா இந்த பொடி மட்டும் தான் போடுவாங்க. தனியா மிளகாத்தூள் மட்டும் அவங்க வீட்ல இருக்கவே இருக்காது. தனி மிளகாத்தூள், அதுக்கப்புறம் கார மிளகாத்தூள் இதெல்லாம் போட்டு நல்லா வணக்கிடணுங்க. நல்லா வணக்கிட்டு, அதுக்கப்புறம் அந்த பச்சை வாசனைலாம் போகணும். எந்த ஒரு குழம்பு வச்சாலும் சரி, கறி குழம்பு வச்சாலும், இல்ல வெஜிடபிள்ஸ் போட்டு வச்சாலும், அந்த பச்சை வாசனை போகிற வரைக்கும் நம்ம ஒரு 10 நிமிஷம் வணக்கி விடணும். நான் இதில என்ன அரைச்சி வச்சுருக்கேன் அப்படின்னாக்கா, எதுவுமே இல்ல. வெறும் தேங்காவும், தக்காளியும் அவ்வளோதான். கொஞ்சமா சீரகம் போட்டேன் அவ்வளோதான் அதில. போட்டு நல்லா அரைச்சி, நைஸா அரைக்கணும். அரைச்சி வந்துட்டு இதில ஊத்திட்டேன். அந்த பச்சை வாசனை போகிற வரைக்கும் நம்ம அத முதல்ல நல்லா கிண்டி விட்டுட்டே இருக்கணும். அதுக்கப்புறமா தான் நம்மளுக்கு வேணுன்ற அளவுக்கு தண்ணி ஊத்திக்கலாம். அவ்வளோதான் இந்த குழம்புக்கு. ஆனா இந்த குழம்பு வந்துட்டு நம்ம புளி ஊத்தக்கூடாது. இது வந்து நம்ம எதுக்கு வச்சு சாப்பிட்லாம் அப்படின்னாக்கா, சாப்பாட்டுக்கு, அப்புறம் இட்லி, தோசை, சப்பாத்தி இது எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும். எல்லாத்துக்குமே ஒரு ஏத்த ஒரு குழம்புனா இதுதான் வைக்கணும். நம்ம மதியானத்துக்கும், நைட்டுக்கும் சேர்த்து வைக்கிறோம், டிஃபனுக்கும் சேர்த்து வைக்கிறோன்னா, கண்டிப்பா இதுவும் சேர்த்து வச்சுருங்க இது மாரி. ஒரு நாளைக்கு வேலை இருக்கும்ல, அதிகமா செய்ய முடியாது நைட் டைம்ல டிஃபன்ட்டு. நீங்க இது மாரி வச்சுட்டிங்கன்னா 2 வேளைக்கும் நல்லாயிருக்கும். நான் அப்படி தான் எப்பயுமே வச்சுருவேன். என்ன இப்போ வர வர அதிகமா சமையல் வீடியோ போடுறேன்னு நினைக்காதீங்க. ஏன்னா, என் பொண்ணு எனக்கு 2 நாளைக்கு முன்னாடி ஒரு வீடியோ பார்த்துட்டு இருந்தா, "என்னம்மா இது என் வீடியோ பார்த்துட்ருக்க?" அப்படின்னு கேட்டா, "அம்மா நீ ஆரம்பத்தில எப்படி சமைச்சேன்னு பார்த்துட்ருக்கேன்" அப்படின்னு. அப்போ தான் யோசிச்சு பார்த்தோம். ஓ! நம்ம இப்போ போட்டு வைக்கிறதெல்லாம் நம்ம பாப்பா இன்னும் கொஞ்ச நாள் கழிச்சு கூட பாப்பா இல்ல. நம்ப "என்னம்மா நெறைய பேர் இது வீடியோ இருக்கு. என்து மட்டும் பார்க்குறியே?" அப்படின்னு கேட்டேன். "என்னதான் இருந்தாலும் நீ சமைச்ச மாரி வருமா?" அப்படின்னு கேட்டாங்க. எனக்கு அப்படியே ஒரு மாரியே புல்லரிச்சு போச்சு. சிரிப்பு தான் வந்துருச்சு. சரி ஓகே நம்ம எதுவும் போட்டு வச்சுருவோம். பிற்காலத்தில நம்ம பொண்ணுக்கு யூஸ் ஆகும். இல்ல நாம்பளே கூட ஒரு டைம்ல போர் அடிச்சுச்சுன்னா எடுத்து பார்க்கலாம்ல. அதனால கொஞ்சம் கொஞ்சமா என்னுடைய சமையலெல்லாம் நான் வந்துட்டு யூடியூப்ல போட்டுட்ருக்கேன். என்னுடைய வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. எப்பயுமே எந்த ஒரு குழம்பு வச்சாலும் நம்ம லாஸ்ட்டா இறக்கும்போது பார்த்து நம்ம என்ன பண்ணணும்னாக்கா, கொத்தமல்லி போட்டுக்கணும். அந்த கொத்தமல்லி வந்துட்டு நாட்டு கொத்தமல்லியா இருந்தா இன்னும் நல்லாயிருக்கும். இங்க நாட்டு கொத்தமல்லி காலையில வித்துட்டு வந்தாங்க. அத வாங்கி தான் போட்டோம். அவ்வளோ டேஸ்ட்டாவும், சுவையாவும் இருந்தது. என்னுடைய வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ஷேர் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.